Hi, welcome to our channel. So last 2 to 3 years பார்த்தீங்கன்னா UGC NET examination ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணல. அதாவது இயர்லி ட்வைஸ் ஜூன் அண்ட் டிசம்பர் கண்டக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணலை கோவிட் ரீசனால். பட் இந்த தடவை ஜூனில் ப்ராப்பராக வந்து UGC NET எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ UGC சேர்மனே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இயர்லேருந்து ப்ராப்பராக இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவோன்னு. ஸோ அந்த அடிப்படையில் வரக்கூடிய டிசம்பர்லையும் எக்ஸாம் ஷுவராக வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் டிலேலாம் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தோம்னா சாலிடாக நம்மளுக்கு நிறைய நாட்கள் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வகையில் நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் வந்து அதிகப்படியாக முக்கியத்துவங்கிறது டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நார்த் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக அந்த UGC NET எக்ஸாமினேஷனில் அதிகப்படியான மார்க் எடுத்து கிளியர் பண்ணுறவங்க நார்த் இண்டியன்ஸாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் அதிகமாக கிடையாது. அதை தாண்டி பேப்பர் 1 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கஷ்டமானது கிடையாது. இதை ஈஸியாக அப்ரோச் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கோர்ஸுமே இருக்கும். இந்த கோர்ஸ் டீட்டெயில் என்னென்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 days கோர்ஸ். ஆனால் வந்து 2 months கிட்டத்தட்ட கவர் ஆகும். ஸோ இந்த கோர்ஸினுடைய முக்கியமான ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளூ பிரிண்ட். ஸோ எல்லா எக்ஸாமினேஷன்லேயுமே சிலபஸ் கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில டாபிக்ஸில் இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம சில டாபிக்ஸ்க்கு அதிகப்படியான முக்கியத்துவமும் சில டாபிக்ஸ்க்கு குறைந்தபட்ச முக்கியத்துவமும் கொடுத்தால் போதுமானது அப்படிங்கிறது பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 10 யூனிட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை தவிர்த்து மிச்ச 8 யூனிட்ஸ்க்குமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு உங்களால் டாபிக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு. அண்ட் தென் கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் கீவேர்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைபாத்திசிஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அமெனபிள், பிளாசிபிலிட்டி அண்ட் ரெஃப்யூட்டபிலிட்டிங்கிற வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஹைபாத்திசிஸை பற்றி நீங்கள் கிளியராக படிச்சிருந்தால் கூட இந்த மாதிரி அமெனபிள் அண்ட் பிளாசிபிலிட்டி, ரெஃப்யூட்டபிலிட்டிங்கிற வேர்டினுடைய மீனிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வெக்காபுலரிஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்குரிய மீனிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம அந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது ரெலவெண்ட்டான உங்களுக்கு கீவேர்ட்ஸு டெய்லி உங்களுக்கு நான் 5 கீவேர்ட்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் தென் சார்ட். சில டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட் ஓரியன்டாக நீங்கள் லேர்ன் பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஞாபகமும் வச்சுக்க முடியும். ஸோ அப்போ ஒரு சில டாப்பிக்கு சார்ட் தேவைப்படுதுன்னா அந்த டாப்பிக்லாம் சார்ட் வைஸ் தான் நம்ம மெட்டீரியலும் கொடுப்போம் அண்டு கிளாஸும் எடுப்போம். அண்ட் தென் மைண்ட் மேப்பிங். சில டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக்டோரியல் டயக்ராம் ரிலேட்டடாக படித்தா நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையிலான டாபிக்ஸை நம்ம பிக்டோரியல் டயக்ராம் அண்டு இமேஜஸை வச்சு தான் நம்ம எடுப்போம். அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ லாஸ்ட் எக்ஸாமுக்கும் அதுக்கு முந்தின எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எப்படி கேட்டாங்கன்னா பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இந்த 2 யூனிட் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த லாஸ்ட் 2 தடவை என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் கான்செப்ட்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் அண்டு ஹையர் எஜுகேஷன் அதையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் ஹின்ஸு. நம்ம என்ன தான் வந்து சில டாப்பிக்கை தியரிட்டிக்கலாக நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் ஹிண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும், எக்ஸாமில் போய் ரிமைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஹின்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். டெய்லி ஹின்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். ஆக்சுவலாக நம்மளுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் பேப்பர் 1ல். அந்த 50 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்ம என்ன தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனாலும் அந்த 5லேருந்து 8 கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியாது.
அப்போ அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் அண்டு கம்யூனிகேஷன் யூனிட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸ், எஃபெக்ட்ஸ், சீக்வன்ஸு, மாடல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதையுமே உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த யூனிட் நடத்தும் போது உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அண்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு டாபிக் நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரீசெண்டாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கினுடைய அந்த டிஸ்கஷன் நடக்கும். அதன் பிறகு தான் நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ஒரு டாபிக் முடித்ததுக்கு பிறகு அந்த டாப்பிக்குரிய மெட்டீரியல் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அந்த டாப்பிக்கு தேவையான மார்க் டெஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் தென் அந்த கம்ப்ளீட் யூனிட் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த யூனிட்டுக்குரிய மார்க் டெஸ்ட் லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை வச்சு டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டு அண்ட் யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நோட்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நோட்ஸாக பிடிஎஃபாகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அண்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஒன்லைனரும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸு அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வித் ஒன்லைனர்ஸ் அதுவுமே உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஏன்னா அதில் 10 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இந்த கோர்ஸ் இருக்கும். அண்ட் ஷார்ட்கட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் லாஜிக்கில் மேஜர் டேர்ம், மைனர் டேர்ம், மிடில் டேர்முக்கு வேறு நேம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மைனர் டேர்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட், பக்ஸு வாய்ப்பை பக்காவாக பயன்படுத்தினா கமுக்கமாக சப்ஜெக்டில் டாப் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ இது ஒரு நிமோனிக் மாதிரி, இந்த டேர்ம்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அப்போ அதை வச்சு நம்ம மைனர் டேர்முக்கு என்னென்ன மாதிரியான மற்ற நேம்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பக்ஷா, வியாப்யா, பக்கா, கமக்கா, சப்ஜெக்ட், ஹில்லு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனர் டேர்முக்குரிய வேறு பெயர்கள். அப்போ இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஷார்ட்கட்ஸின் அடிப்படையில். ஸோ இந்த மாதிரி நிமோனிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்டு டெய்லி மீம்ஸ் இருக்கும். ஒரு நம்மளுடைய ரியல் கண்டென்ட்டு, நம்மளுடைய சிலபஸில் என்ன டாபிக் கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடான மீம்ஸும் உங்களுக்கு நான் டெய்லி ஒன்று ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதனுடைய அந்த ஃபீஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4000. நீங்கள் 9790545089 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கூகுள் பே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ரிசிப்டை வாட்ஸ்அப் நம்பர் 8610354229 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்களுடைய டெலகிராம் நம்பரையும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டெலகிராமில் தான் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ டெலகிராம் நம்பரை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் நேம் பார்த்தீங்கன்னா நெட் செப்டம்பர் 23 அப்படிங்கிற குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் உங்களுடைய நம்பரை நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது டெய்லி ஈவினிங் 6 to 8 இதனுடைய செஷன் இருக்கும். ஸோ டெய்லி 2 hours நடக்கும். சண்டே மட்டும் நம்ம லீவ் விடுற மாதிரி இருக்கும். அண்டு கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் தான் நடக்கும். ரெக்கார்டட் செஷன் கிடையாது, கம்ப்ளீட்டாக லைவ் செஷன் மட்டும்தான். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 9790545089 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எந்த குவெரிஸ் இருந்தாலும் கேட்கலாம், அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன். செப்டம்பர் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு 1 week 10 daysக்கு பிறகு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நான் திரும்பவும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை எடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதனாலேயே சில பேரை வந்து இல்லை நீங்கள் அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது அவங்களையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் பல்காக ஒரு 4 பேருக்கு மேலே நீங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் ஒரு கன்செஷன் கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.